ஹலோ கைஸ், டிசம்பர் 8 அண்ட் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்துருங்க. இன்றைக்கான நியூஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். அதில் என்னென்ன மினிஸ்ட்ரிஸ்லாம் நான் சொல்லியிருக்கனோ அதை கரெக்டாக எடுத்து இப்போ கரண்ட் யூனியன் மினிஸ்டர்ஸ்லாம் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா எல்லா வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ₹1207.5 crore கான்ட்ராக்டை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை ரீஃபிட் பண்ணுறதுக்காக. குஜராத்தோடைய ட்ரெடிஷ்னல் சாரியான கர்ச்சோலாவுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து குஜராத்தில் இது 27th GI டேக். இந்த GI டேக்கை ப்ரெசென்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா GI அண்ட் பியாண்ட் விர்சாத் சே விகாஸ் தக் ப்ரோக்ராமில் தான். இதை ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இன் நியூ டெல்லி. GI டேக் பற்றி டீப்பாகவும் ஒரு சில எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா GI டேக்கோட வேலிடிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரி யாருக்கு கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா DPIIT, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கு GI டேக் கொடுத்தாங்கன்னா அதுக்கான வேலிடிட்டி 10 வருஷம். 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த GI டேக்கை ரினியூவல் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டா அந்த ப்ராடக்ட்டை GI ரிஜிஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. GI டேக்கோட வேலிடிட்டி 10 வருஷம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸ் AFMSம் எய்ம்ஸ் டெல்லி ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனை அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சுகம்ய பாரத் அபியானை ஸ்டார்ட் பண்ணி 9 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அட்வான்சிங் அக்சசபிலிட்டி ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். இதை லான்ச் பண்ணது PM நரேந்திர மோடி அவர்கள். என்னைக்குன்னா 3rd December 2015. சுகம்ய பாரத் அபியான அக்சசபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு இன்னொரு நேமில் சொல்லுவாங்க. இந்த கேம்பெயினோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு என்ஷூர் யூனிவர்சல் அக்சசபிலிட்டி ஃபார் PWDs அக்ராஸ் 3 மெயின் டொமைன்ஸ். அந்த 3 மெயின் டொமைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், transport systems and the information and communication technology ecosystem. 2023 to 24 டைமில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமுக்காக 1143.89 crore அமௌண்ட்டை செலவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த ஸ்கீமுக்காக செலவு பண்ண அமௌண்ட்லேயே இதுதான் ஹையஸ்ட். ICRA ESG ரேட்டிங் ரிப்போர்ட் படி கம்பெனிஸ் கமிட்டட் டு நெட் ஜீரோ டார்கெட்ஸ் அண்டர் சயின்ஸ் பேஸ்டு டார்கெட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு ரேட்டிங்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரேங்கிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் UK, செகண்ட் USA, தேர்ட் சைனா, இந்தியா 6th ரேங்க்கில் இருக்குது. நெட் ஜீரோ டார்கெட்டில் கமிட்டடான கம்பெனிஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரேங்கிங். சிப்ரி கம்பைன்ட் ரெவன்யூஸ் ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் மிலிட்ரி சர்வீஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் 3 இந்தியன் கம்பெனி டாப் 100க்குள்ளே வராங்க. ரெவன்யூ $6.74 பில்லியன் டோட்டல். வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் லாக்ஹெட் மார்டின் USA, செகண்ட் ரேங்க் ரேத்தியான் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் USA. டாப் 100க்குள்ளே வர இந்தியன் கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43rd ரேங்க் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், 67th ரேங்க் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், 94th ரேங்க் மசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். ஃப்ரீ அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஹெட் குவார்ட்டர்ஸ் சோல்னா ஸ்வீடனில் இருக்குது. $1.17 பில்லியன் ஒர்த்துள்ள MH-60R சியாக் மல்டிரோல் ஹெலிகாப்டர்ஸோட எக்யூப்மெண்ட்டை இந்தியன் நேவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி USA அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரேசர் பே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் I4C கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஆஃப் த டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டம் இன் த கண்ட்ரி. டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டத்தில் சைபர் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற விதமாக ரேசர் பே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் I4C கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. I4C அப்படின்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். பேடிஎம் UPI லைட் ஆட்டோ டாப் அப் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த UPI லைட் ஆட்டோ டாப் ஃபீச்சரில் 500 வரைக்கும் நீங்கள் லிமிட் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு OTP ஆர் பின் தேவையில்லை. நீங்கள் 500 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 500 ஆட் ஆகிடும். இந்த மாதிரி டெய்லி லிமிட்டையும் நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். பட் அந்த டேக்கான லிமிட் 2000 தான் மேக்ஸிமம். சென்டர் ஃபார் ஏவியேஷன் ஏர்லைன் ஆஃப் த இயர் அவார்ட் 2024 இண்டிகோக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்போ கொடுத்தாங்கன்னா டியூரிங் 2024 குளோபல் ஏவியேஷன் அவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பெல்கிரேட் செர்பியாவில் நடந்தது. அப்போ தான் 2024 ஏர்லைன் ஆஃப் த இயர் அவார்டை இண்டிகோக்கு கொடுத்துருக்காங்க. RBL பேங்க் செஸ் கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் தொமராஜ் அவர்களை பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குகேஷ் பார்த்தீங்கன்னா இஸ் த யங்கஸ்ட் கண்டெண்டர் டு கம்பீட் ஃபார் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப். ஆக்சியம் 4க்கான இனிஷியல் ட்ரைனிங்கை 2 ISRO ஆஸ்ட்ரோனட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் சுபான்ஷு சுக்லா அண்ட் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். ஃபார்முலா 1 கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் 2024 வின் பண்ணது மேக்ஸ் வெஸ்டப்பன், நெதர்லாந்து சேர்ந்தவர், ரெட் புல் டிரைவர். மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ப்ராக்கிராஜில் நடக்குது. அந்த ப்ராக்கிராஜ் மகா கும்ப் ஏரியாவை மகா கும்ப் மேளா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி டிஸ்ட்ரிக்டாகவே கிரியேட் பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். கர்நாடகா கவர்னர் தாவர் சங்கிலோத் யுவா சுத்தி அபியானை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ஃபைட் அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ். தேங்க்யூ.